வணக்கம் ஸ்ரீ காளியம்சரம் ஸ்ரீ காளியமணி போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிட அன்பு நண்பர் கார்த்திகிறேன். நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் 2025. அதாவது பாத்தீங்கன்னா இருக்கின்ற நவ கிரகங்கள்லேயே முழு சுபன் அழைக்கக்கூடிய அந்த குரு பகவான்கள், இந்த குரு பகவான் 12 ராசிக்காரங்களுக்கு என்ன நற்பலனை கொடுக்க போறார், என்ன மாதிரியான கெடுபலனை கொடுக்க போற நம்ம இன்னைக்கு பார்க்க போறாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உடனே சேர்றதுக்கு என்ன பண்ணுங்க, பெல் ஐக்கன் கூடவே இருக்கு. அப்போ அந்த கீழே ரெட் பட்டன் சொல்லக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுற நீங்க ஸ்கிரீன்லைன் நம்பர் கொடுத்துங்க பாருங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான், நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் சரி. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகுகேது பேச்சு பலன் கொடுத்துட்டேன், சனி பேச்சு பலன் கொடுத்துருக்கேன், விசுவாசவன சொல்ற தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க. இப்ப வாங்க நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் 2025 12 ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்தை இந்த குரு பயிற்சி கொடுக்குதுன்னு பாக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கூடவே உங்களுடைய அந்த ராசிக்கு என்ன மாதிரி பலன் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக கட்டம் போட்டிருக்காங்க, 12 ராசி கட்டம் போட்டு அதுல குருவின் நிலையை நம்ம பொறுத்து குரு இருக்கின்ற இடத்தை நம்ம பிளேஸ் பண்ணி அதுல அதுக்கான பலனும் அது கூடவே குருவின் பார்வைகள், குரு பார்த்தல் கோடி பாவ விமோச்சு சொல்லக்கூடிய அந்த குருவின் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்க போறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இந்த குரு பத்தின அடிஷனல் தகவல் இந்த வீடியோட முடிவுல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பகிர்ந்துக்கோங்க. நான் என் தந்தையின் மறுபடியும் வணங்கி கொண்டு நான் இப்ப ராசி பலன் வச்சு ஆரம்பிக்கிறேன். வாங்க. குரு பயிற்சி பலன்கள் 2025 சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த குருங்கிறது சிம்ம ராசி பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் பிளஸ் 5ஆம் இடம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அதே பார்த்தா அட்டமாதிபதி குரு. இந்த குரு பார்த்தா 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது வரைக்கும் 10ல குரு இருக்காரு. 10ல குரு இருக்கும்போது வேலையில பிரச்சனைங்க, இந்த வேலையில இருப்புமா இல்ல இந்த வேலையை விட்டுருமா இல்ல வேலை மாறுமான்னு ஒரு பக்கம் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா பாதி பேருக்கு வேலையே மாத்திட்டாங்க. குரு பயிற்சி முன்னாடி ஒரு வேலை இருந்திருப்பாங்க, இந்த குரு பயிற்சி ஆனது பிறகு வேற வேலை நீங்க மாறி இருக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க சனியை எடுத்துக்கோங்களேன். இன்னும் சனி தானே. சனி பாத்தீங்கன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தாரு, இப்ப 8ஆம் இடத்துல இருக்காரு. கடக சனியா இருந்தாரு, இப்ப அட்டம சனியா இருக்காருங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த சிம்மத்துக்கு அட்டம சனி அந்த கடும் பாவி, அதாவது பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு கடும் பாவி சனி. கணவன் மனைவி பாதி பேர் பிரிஞ்சிருக்கீங்க, காதலன் காதலி பாதி பேர் பிரிஞ்சிட்டீங்க, மீச்சல் இருந்த நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பாதி பிரிஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு என்ன பண்ண போறாருன்னா ஒரு சப்போர்ட்டிவா வர போறாருங்க. என்ன சார்னா 5ஆம் இடத்து அதிபதி பிளஸ் 8ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல உட்காரு, லாபஸ்தானத்துல குரு. அப்போ என்ன பண்ண போகுது, லாபம் இருக்க போகுது. எது எப்படியாங்க புரியுதா, செலவை கொடுக்க சனி உட்கார்ந்து இருந்தாலும் புரியுதா இல்லையா, அதே மாதிரி பிரச்சனை கொடுக்க கேதுங்க ஜென்மத்து மேலே உட்கார்ந்து இருந்தாலும் இந்த குருங்கிறது 11 உட்காரும் போது ஒரு சப்போர்ட்டிங், நான் இருக்க ஏன் கவலைப்படுறேன் சொல்லாங்க இல்லையா, தோல் சாய ஒரு ஆறுதலான ஒரு துணைவனோ இல்ல ஒரு நட்போ அல்லது ஒரு தோழியோ இருக்கும்போது எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் தெரியாதும்பாங்க இல்லையா, அதே மாதிரி வரக்கூடிய துன்பத்துக்கு தோல் சாய ஒரு தோல் ரெடியா இருக்கும். நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறேன்னு சொல்ல ஒரு சப்போர்ட்டிவா குரு வர்றாருங்க. அப்போ அபிலாசைகள் ஸ்தானத்துல லாபஸ்தானத்துல குரு உட்காரும் போது பண வரவுகள் இருக்கும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனை நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, வில் பெட்டர்ங்கிற மாதிரி இருக்கும். இந்த சனியோட தாக்கத்தை குறைக்க வர, பட் இருப்பினும் இந்த குருவோட பார்வை சனியோட பார்வை பார்த்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல விடுங்க, குருவோட பார்வை நம்ம பார்க்கலாம். குருக்கு பார்த்தா 5, 7, 9 சொல்லுவாங்க, சாற்றும் 5, 7, 9 சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ அப்படின்னா குருவோட பார்வைகள் 5ஆம் பார்வை எங்க இருக்கு, 3ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்போ சகோதர வகையில ஆதாயம் இருக்க போகுதுங்க, சகோதர வகையில உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்க போகுதுங்க. சகோதர வகையில மட்டும் இல்ல, உங்களுக்கு நெய்பர் சொல்லணும் பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினர் உங்க சொந்தக்காரங்க மூலியமாவும் உங்களுக்கு ஆதாயம் ஆறுதல்கள் கொடுக்க குரு பகவான் ரெடியா இருக்காருங்க. இந்த 3ஆம் இடம் உங்களுடைய துலாத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப 3 குரு பார்க்கும்போது இளைய சகோதரன் நல்லா இருக்க போகுது. மனதுல இருந்த கஷ்டம் முதல்ல தீரப்போகுது. மனதுல இருந்த மனக்குழப்பங்கள், மன துயரங்கள், மன கஷ்டங்கள் நீங்கும். ஆனா குழப்பம் கேது உட்காரு, கேதுக்கு மட்டும் விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க. இந்த குரு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை அப்பப்போ உங்களுக்கு போகுங்க. சரி, அடுத்தபடி இந்த குரு
தனது 7ஆம் பார்வையில 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவரு பாக்குறாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி இவர். இந்த ஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது வலுப்பெறுது. என்ன சார் நீங்க பண்ணணும்னா 5ஆம் இடத்தை பார்க்கும். இந்த 5ஆம் இடம் வலுப்பெறுதுங்க. மந்திர ஸ்தானம் வலுப்பெறுதுங்க. குலதெய்வ ஸ்தானம் வலுப்பெறுதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட பூர்வ புண்ணியம் நான் வந்து சேர்த்து வச்ச புண்ணியம் எனக்கு எதுவுமே எனக்கு பயன்படலன்னு சொல்லிக்கிறதா. உங்களுக்கு நீங்க சேர்த்து வச்ச புண்ணியம் செயல்படக்கூடிய காலமா இருக்குங்க. எவ்வளவோ புண்ணியம் பண்றீங்க, என்னங்க நடக்குதுன்னு சொல்லி புலம்பி தவிச்சவங்களா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த புண்ணியமாகப்பட்டது உங்களுக்கு காத்து நிற்கும். தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி நீங்க செஞ்ச புண்ணியங்கிறது உங்களுக்கு காத்து ரச்சிக்கக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா இந்த ஓராண்டு காலம். இந்த குருவோட பார்வை. என்ன சார் பண்ணணும்? குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் சார். ஏன்னா இது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், மந்திரஸ்தானம், குலதெய்வ ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது, குருங்கிறது பார்த்தா சுபர் வந்து பார்க்கும்போது குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணணும். குலதெய்வத்துக்கு எதுவும் உபயம் எடுத்துக்கும், சும்மா கும்பிட்டு கூடாது. உங்களுடைய உபயம் ஏதாச்சும் குலதெய்வ ஆலயத்துக்கு நன்கொடையாக நீங்க செய்யணுங்கிறது குரு சுட்டிக்காட்டக்கூடிய இடம் இந்த இடம். புரியுதா? சரி, அதே மாதிரி மனதுல நீண்ட நாளா இருந்த ஆசைகள் நிறைவேறுங்க. ரொம்ப நாளா ஏதோ ஒரு ஆசை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு இடம் வாங்க வச்சுக்கோங்களேன். இந்த காலத்தை வாங்குறாங்க. என்ன சார் எனக்கு வந்து சனி வந்து அட்டம சனி, எந்த சனி வேணா இருக்கட்டுங்க, சனி உட்கார்றதே பார்த்தா குருவோட வீட்டேன், குருவை மாரி சனியால் ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு தன் ஸ்தானத்தை பார்க்கும்போது சம சப்தமா பார்வைன்னு சொல்லுவோம். இதை வந்து நேரா அவர் எடுக்கும்போது தன் வீடு இங்க வலுப்பெறுது, 5ஆம் இடம் வலுப்பெறுது, குழந்தைகள் வகையில ஆதாயம் இருக்க போகுது. சில பேர் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டிங் எங்க டவுன்லயே போயிட்டு இருக்கு சார், போட்ட பணம் லாக் ஆச்சு சார் சொல்றேன். உங்களுக்கு பார்த்தா போட்ட பணம் திரும்பும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யாருக்காச்சும் கடன் கொடுத்தீங்க திரும்பல சார் சொல்றேன், உங்களுக்கு கொடுத்த கடன் திரும்பும். உங்களுக்கு பணம் லாக்கான பணம் திரும்ப வரும். புரியுதா? பாதி பேர் சொல்லுங்க ஷேர் மார்க்கெட் போட்டா சார் எனக்கு டவுன்லயே போகுது சார் ட்ரேடிங்னா, இந்த காலகட்டத்துல நீங்க இழந்ததை திரும்பி எடுப்பீங்க. அதுக்காக போயிட்டு திருப்பி நான் லட்சங்களை போடக்கூடாது, இழந்ததை திரும்ப கிடைக்கும். அதுதான் இந்த மாதிரி சுட்டி காட்டுற இந்த இடத்துல. அடுத்தபடி இந்த குருவோட பார்வை வந்து 7ஆம் இடத்துல விழுதுங்க. மிக முக்கியமான 7ஆம் இடம். ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தா 8ல உட்காந்து 2ஆம் இடத்து குடும்பஸ்தானத்தை அவர் பார்த்துட்டு இருக்கிறப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒற்றுமை இல்ல, பிரிஞ்சு இருக்கிறோம், அடிச்சுக்கிறோம். இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ஒரு வேகமான இனம் புரியாத சண்டை வருதுங்க. நல்லா பேசிட்டு டக்குன்னு சண்டை போட்டுறாருங்க கணவர், டக்குன்னு சண்டை போட்டுறாங்க என் மனைவிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு சப்போர்ட்டிவா என்ன பண்ண போறாங்கன்னா குருவோட பார்வை 7ஆம் இடத்தை பார்த்து. ராகு வேற அங்க இருந்து குழப்பத்தை கொடுத்தாலும் குரு இங்க பார்க்கும்போது எல்லாமே மட்டும் கணவன் மனைவிக்குள்ளேயும் மீச்சுவல்லையும் இருந்த பிரச்சனை இப்ப தீரப்போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சமூகம் வகையிலும் கூட்டாளி வகையிலும் இருந்த பிரச்சனை நீங்கி ஆதாயம் வரப்போகுது. சுய தொழில் பண்றவங்களுக்கு ஆதாயம் வரப்போகுது. ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஏதோ ஒரு தொழில் பண்றேங்க, பிசினஸ் பண்றேங்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபத்தை கொடுக்க போறாரு. இது வந்து குருவோடைய பார்வைகள் உங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட் கொடுக்குது. புரியுதா? அப்படி இருக்கும்போது குருவுக்குன்னா என்ன சார் பண்ணா, குருவை நீங்க ஆலங்குடில போயிட்டு குருவை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி வியாழக்கிழமைகள்ல நவகிரக குருவை நீங்க போயிட்டு நெய் தீபம் போட்டு முடிஞ்சா மாதத்துக்கு ஒரு முறை நிவேதியம் எடுத்து அந்த நிவேதியத்தை தானமா பண்ணும்போது வரவங்களுக்கு அன்னதானமா வியாழக்கிழமை கொடுக்கும் போது இன்னும் உங்களுக்கு அனுகூலம் இருக்குங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பேச்சு பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கு இந்த குருவோட பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிறக்கும் போது உங்க சுய ஜாதகத்துல குருவோடைய நிலை என்ன, குரு உச்சமா நீச்சமா பகையா இல்ல 6, 8, 12 மறைஞ்சிருக்காரு. இது ஒரு கான்செப்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தசா புத்திகள், நடப்பு தசா புத்திகள் குருவுக்கு பகையா யோகமா நட்பு, அது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் மேட்ச் ஆகுங்க. ஒரு கூடுதல் தகவல் பாருங்களேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு போகுது. அதாவது 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு. அப்போ 3ஆம் இடம் என்னங்க? 3ஆம் இடம் இளைய சகோதரம், தகவல் தொடர்பு. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த 3ஆம் இடம் நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன்ல தகவல் தொடர்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு புதிய அப்டேட்கள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி இது புதனோட வீடு இல்லைங்களா? அப்போ கம்யூனிகேஷன் சைட்லயும் நமக்கு அபாரமான வளர்ச்சிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்போனாக இருந்தாலும் சரி, இல்ல நம்ம செயல்படக்கூடிய நெட்வொர்க்கிங் இருந்தாலும் சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா அபார வளர்ச்சிகள், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. பொதுவா வந்து இந்த குரு பேச்சுல எனக்கு வந்து அதிகமா பலன் கிடைக்கும். என்ன சார் பண்ணலாம்னா ஒரு தாந்திரிக வழிபாடு சொல்றோம் பாருங்க. என்ன சார் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வித்தை கத்துக் கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி, பாடம் கத்துக் கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி, அதாவது மாதா பிதா குரு தெய்வம் இல்லைங்களா? சோ அப்போ உங்களுக்கு அந்த குரு யாரோ அவங்களை போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க. ஒண்ணு இல்லைங்க, பார்த்துட்டு வாங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. குரு கிட்ட
நல்லா இருப்பான்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் வாங்க. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணக்கூடிய காலம். ஏன் நான் சொல்றேன்னா, குருவை எப்போ நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு ஆசிரியர் முன்பு நம்ம எப்படி நம்ம பணிவன்போடு இருப்போமோ அதே மாதிரி இருக்கும் நீங்க. ஏன்னா குரு அல்லையா, வித்தையை கத்துக் கொடுக்கக்கூடிய இந்த குரு. சோ இந்த குருவை என்னைக்குமே நம்ம போற்றும் போது குருவோடைய அனுகிரகம் என்னைக்குமே நம்ம வந்து சேரும். வியாழக்கிழமைகள்ல வந்து குரு வழிபாடு பண்ணலாம், குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம், வியாழக்கிழமையில அன்னதானம் பண்ணலாம். வியாழக்கிழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவிகரமாக கூட இந்த எழுது பொருட்கள், பேனா, புக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து கல்விக்கு நம்ம வந்து முழுமையான அந்த ஒரு ஸ்பான்சரை எடுத்து நம்ம பண்ணலாம். வியாழக்கிழமையில தொடங்கலாம். இது உங்களுக்கு குருவோட பலனை வந்து இன்னும் அதிகரிக்கும். ஓகேங்களா? நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து நீங்க தெரிஞ்சு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் நம்பர், அதாவது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தின் நிலை என்னன்னு சொல்லி தெளிவா நீங்க பார்த்துக்கோங்க.